வணக்கம். இன்னைக்கு நாம கிளாடியா ஓஷிரியோட ஒரு இன்டர்வியூ பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம். ஆமா, அவங்க தன்னம்பிக்கை, உடல் எடை, அப்புறம் ஆன்லைன் விமர்சனங்கள்னு நிறைய விஷயங்கள் பத்தி பேசியிருக்காங்க. அவங்களோட கல்யாணம், ஒசம்பிக் மருந்து யூஸ் பண்ணது, கர்ப்பம்னு தனிப்பட்ட விஷயங்கள் பத்தியும் கூட அந்த உரையாடல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, இதுல இருந்து நாம என்ன பார்க்கலாம்னா, ஒரு செலிபிரிட்டியோட அந்த இமேஜுக்கு பின்னாடி இருக்கிற நிஜ மனுஷிய பத்தியும், இந்த ஆன்லைன் வாழ்க்கையோட பிரஷர் பத்தியும் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, எடை குறைப்பு மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிற சிக்கல்களையும் நீங்க புரிஞ்சுக்க இது உதவும். சரி, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். கிளாடியா சொல்றாங்க, மத்தவங்க அவங்கள பாக்குற விதம் வேற, அவங்க உண்மையில இருக்கிறது வேறன்னு. ஆமா, அதாவது அவங்க ரொம்ப ஜாலியா, சில சமயம் கொஞ்சம் ஓவரா பேசுற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு மென்மையான பக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அத காட்ட பயமா இருக்குன்னு கூட சொல்றாங்க இல்லையா? ஏன்னா அவங்க ஒரு காமெடியனா அறியப்படுறதால. ஆமா, மக்கள் அவங்கள ஒரு மாதிரி தான் பாப்பாங்க. நானும் ஒரு சாதாரண பொண்ணு தான் அப்படின்றத ஏத்துக்க மாட்டாங்கன்னு ஒரு ஃபீலிங். அந்த பலவீனத்தை காட்டினா அதை வச்சே தாக்குவாங்கன்னு ஒரு பயம் இருக்கு ஆன்லைன்ல, சரிதானே? நிச்சயமா, இது நிறைய பேரோட யதார்த்தம் இப்போ. அடுத்து அவங்க எடை பிரச்சனை பத்தி பேசுனது. ஆமா, சின்ன வயசுல ஒல்லியா இருந்து காலேஜுக்கு அப்புறம் வெயிட் போட்டதா சொல்றாங்க. அது ஒரு பெரிய சவாலாவே இருந்திருக்கு. அப்புறம் தான் இந்த ஒசம்பிக் மருந்து அத பத்தி ரொம்ப ஓப்பனா பேசியிருக்காங்க. ஒசம்பிக் அது இப்போ நிறைய விவாதத்துல இருக்கு இல்லையா? டயபெட்டிஸ் மருந்து, ஆனா வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்றாங்க. கரெக்ட். கிளாடியா சொல்றாங்க, அவங்க யூஸ் பண்றது வெளியே தெரிஞ்சதும் அதை பத்தி பேச வேண்டியதா போச்சுன்னு. ஆரம்பத்துல ரொம்ப அவமானமா ஃபீல் பண்ணதாகவும் சொல்றாங்க. ஆமா, இதுவே ஒரு கேள்விதான். வெயிட் குறைக்க மருந்து எடுத்தா சமூகம் எப்படி பாக்குதுன்னு. ஆனா கிளாடியாவுக்கு அந்த மருந்து ஒரு கண்ட்ரோல கொடுத்த மாதிரி, வாழ்க்கையில ஒரு மாற்றத்துக்கான வழிய காட்டின மாதிரி ஃபீல் பண்றதா சொல்றாங்க. கண்ட்ரோல்னா உடல் ரீதியாவா இல்ல மன ரீதியாவா? ரெண்டுமா கூட இருக்கலாம். வெறும் எடை குறைப்பு மட்டும் இல்லாம, அது அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கு. ஓஹோ. அதுக்கப்புறம் மருந்த நிறுத்திட்டு அவங்க சொந்த முயற்சியில எக்ஸசைஸ், டயட்னு ஃபாலோ பண்ண முடிஞ்சதுல ஒரு பெருமை இருக்குன்னு சொல்றாங்க. இது ஏதோ சுலபமான வழி இல்லைன்னு புரியுது. அப்புறம் பாருங்க, அவங்களோட தன்னம்பிக்கைக்கு ஆரம்பத்துல காரணம் கணவர்தான்னு சொல்றாங்க. ஆமா, அது சுவாரஸ்யமா இருந்துச்சு. அவரோட அன்பு, பாராட்டு. அவர் இவங்கள உலகத்திலேயே சிறந்தவன்னு நினைச்சதால இவங்களும் அதை நம்ப ஆரம்பிச்சதா சொல்றாங்க. உண்மைதான், உறவுகளோட சப்போர்ட் எவ்ளோ முக்கியம்னு இது காட்டுது. ஆனா அவங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. என்னால எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆஹா, அந்த பிட்ச் ஐ கேன் டூ எனிதிங் மொமெண்டா. கரெக்ட். அது மத்தவங்க குடுக்கற நம்பிக்கையில இருந்து தாம் மேலேயே நம்பிக்கை வைக்கிற ஒரு பெரிய ஸ்டெப். அடுத்து ரொம்ப சின்ன வயசுல 23 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டது. அப்புறம் வேலை, வெயிட் லாஸ்னு காரணங்கள் சொல்லி குழந்தை பெத்துக்கிறத தள்ளி போட்டது. ஆமா, மத்தவங்க பிரெக்னெண்டா இருக்கிறத பார்த்து ஒரு மாதிரி பொறாமையா வந்த பிறகுதான் நாமளும் ரெடின்னு தோணுச்சுன்னு ரொம்ப இயல்பா சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, வாழ்க்கையோட முடிவுகள் எவ்வளவு பர்சனலா இருக்கு, நம்ம முன்னுரிமைகள் எப்படி காலத்துல மாறுதுன்னு தெரியுது. குறிப்பா வெயிட் குறைச்சதுக்கு அப்புறம் கர்ப்ப காலத்துல உடல் மாறுறதை ஏத்துக்கிறதுல இருந்த சிக்கல் பத்தி சொன்னது. ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இத பத்தி யாரும் அதிகமா பேசுறது இல்லைன்னு அவங்களே சொல்றாங்க. அடுத்து அவங்க வேலைய பத்தி பேசும்போது டம்ளர்ல ஆரம்பிச்சதா சொன்னாங்க. ஓ, டம்ளர்லையா? ஆமா, ஆரம்பத்துல ஒரு பிளானும் இல்லாம இருந்து போக போக ஒரு ஒழுங்கான வாழ்க்கை வேணும்னு நினைச்சது. சரி. அப்புறம் ஆன்லைன்ல எவ்வளவு ஷேர் பண்ணணும், எதெல்லாம் வேணாம்னு ஒரு தெளிவு வந்ததை பத்தி பேசியிருக்காங்க. இதுதான் இப்போ பெரிய சவால் இல்லையா? ஆன்லைன்ல அதுவே வேலையா இருக்கும்போது அந்த பர்சனல் லைஃப்க்கும் பப்ளிக் லைஃப்க்கும் கோட் எங்க போடுறதுன்னு தெரியறதில்ல. ஆரம்பத்துல எல்லாத்தையும் ஷேர் பண்ணவங்க இப்போ சில விஷயங்களை தனக்குன்னு வச்சுக்க கத்துக்கிட்டதா சொல்றாங்க. ஒருவேளை அந்த பிரைவேட் லைஃப் தான் பெட்டர்னு புரிஞ்சுக்கிட்டாங்களோ என்னவோ. ஆக இந்த உரையாடல்ல இருந்து நாம கிளாடியா ஆஸ்ட்ரியாவோட அந்த பப்ளிக் இமேஜுக்கும் அவங்களோட நிஜமான உணர்வுகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்த்தோம். ஆமா, எடை குறைப்புங்கிறது வெறும் பிசிக்கல் விஷயம் இல்ல, அதுல எவ்ளோ எமோஷனல் போராட்டங்கள் இருக்குன்னு புரிஞ்சது. தன்னம்பிக்கை எப்படி உருவாகுது, உறவுகளோட பங்கு, ஆன்லைன்ல நம்மள வெளிப்படுத்துற விதம் எப்படி மாறுது, இதெல்லாம் நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நம்புறோம். சரி, இறுதியா ஒரு கேள்வி உங்களுக்காக. நம்மளோட சுய மதிப்பு, நம்ம மதிப்பு எந்த அளவுக்கு வெளியிலிருந்து வர்ற விஷயங்களால தீர்மானிக்கப்படுது? அதாவது பாராட்டு, அங்கீகாரம், இல்ல எடை குறைப்பு மாதிரி ஒரு இலக்கு அடையறது, இதனாலயா? ஆமா, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இது எதுவும் இல்லாம நமக்கு நாமே உருவாக்கிக்கிற அந்த உள் தன்னம்பிக்கையோட பங்கு என்ன? கிளாடியாவோட அனுபவத்தை வச்சு நீங்க இத பத்தி யோசிச்சு பார்க்கலாம்.